If somebody has actually Right. made a mistake, this is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like like common dreams. You know, I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. You know, it might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஓகே, மறுபடியும் உங்களை வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவரோட டைரியில் டிஜிட்டல் டைரி படிக்கிறதுல மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு வார்ம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். எல்லா மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஜானுமா குட் ஈவினிங்மா. அனீஷ்ஜி, அனீஷ் சங்கர்ஜி வணக்கம். நீங்கள் அதான் ஐ திங்க் நான் புதுசாக உங்களை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அலாட் வந்ததுக்கு. So welcome to our family. Thank you, Januma. Sanjat sir, vanakkam. Thank you so much. Thanks for the countdown. And Jai Jagannath, Sanjat sir. Thank you so much. It's always pleasant, to start up with Sanjat sir message also. So Harish Kumar ji, Harish amma vanga vanakkam. Thank you so much for joining. Manamma vanakkam. So yes, without delaying, நான் வந்து விஜயை வந்து விஜய்ஜியை ஸ்ட்ரீமில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். விஜய்ஜி வணக்கம், வாங்க. வெல்கம் டு டிஜிட்டல் டைரி. தேங்க்யூ மித்ராஜி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே எல்லாருக்கும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் அண்ட் ஜெய் சாய்ராம். வணக்கம் சஞ்சத் சார். தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷோயிங் யுவர் சப்போர்ட் ஆன் திஸ் ஒன் ஆல்சோ. அண்ட் மக்களே, ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும், நீங்க மித்ராஜி சொன்ன மாதிரி புதுசா வந்திருக்கீங்க நீஸ், அவங்களுக்கும் எல்லாம் வெல்கம். அண்ட் இதே மாதிரி தான் நம்ம இன்னும் வந்து நம்ம ஃபேமிலி க்ரோ ஆகிட்டே இருக்கணும். அண்ட் வி நீட் டு கீப் ஸ்ப்ரெட்டிங் த அவேர்னஸ் எவ்வளோ முடியுமோ அதான் நம்மளோட வேலையே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ் மித்ராஜி ப்ளீஸ். ஓகே, நான் வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப அழகா. நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச். யாரும் உங்களை சொல்றாங்களா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஓகே ஃபைன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்ல அப்பப்போ நானும் சரியா படிக்காம எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நானா ஒன்று பேசிடுவேன் சம்டைம்ஸ். ஓகே, டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம். இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் டிஜிட்டல் டைரி, அவரோட சீக்ரெட் டிஜிட்டல் டைரி. இதை வந்து டீகோட் பண்ணி தீப்தி ஆர் பினித்தி அவர்கள் அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து டீகோட் பண்ணி ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை யார் வேணால் இப்போ படிக்கலாம், யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அவங்க எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் வந்து அவங்க அதை டீகோட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம அவங்களோட பெர்மிஷனோட நம்ம டவுன்லோட் பண்ணி, விஜய் ஆங்கிலத்தில் படிக்கிறாரு, நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இப்போல்லாம் விஜயும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, தமிழில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவரும் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விஜய்ஜி. ஏன்னா விஜய்ஜி இல்லைன்னா நம்ம இந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக வந்து அதை படிப்பார் அண்ட் எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் டிரான்ஸ்லேஷன்ஸில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய்ஜி. அண்ட் இதை நாங்கள் வந்து எதுவும் மேனிப்புலேட் பண்ணாமல் அதில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை அப்படியே படித்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். இது வந்து தீப்திஜி அவங்களோட முழு சம்மதத்தோட தான் நம்ம இதை படிக்கிறோம் அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் தமிழில். அதில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெயர்களோ இல்லை வந்து அதில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பேர்களோ இல்லை யார் பேராக இருக்கட்டும், அதில் வந்து நாமளாக சொந்தமாக எழுதலை. அது ஏற்கனவே சுஷாந்த் சிங் ராஜ்புத் டைரின்ற பேரில் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுலேருந்து நம்ம எடுத்து அதை படிக்கிறோம். இதை பெருசாக நம்ம வந்து மாற்றுறதுக்கோ இல்லை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து ஓப்பனாக வெளிப்படையாக இருக்குது, நீங்களும் போய் பார்த்துக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். So thank you so much once again. True Indian ji vanakkam. Thank you so much for joining. ungala dhaan. Thank you so much Manoma. Thanks a lot. And vanakkam and Jai Jagannath, both of you. Thank you sir. Thanks a lot. And Vijay ji, நீங்க வந்து ஆங்கிலத்துல வந்து உங்களோட டிஸ்க்ளைமரை சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஷூர். தேங்க்ஸ் மித்ராஜி. மித்ராஜி சொன்ன மாதிரி சேம் திங், எஸ்எஸ்ஆர் டைரி. நான் ஒரு வாட்டி இங்கிலீஷில் நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் அண்ட் நம்ம டைரி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ all the pages what we have been reading, what we are reading or what we have been reading are taken from Deeptiji's Twitter handle page.
And after her full consent only, we are doing this. I'm reading in English, and Mitraji is translating them in Tamil. So if you want to do any kind of a reference or cross reference, you're always welcome to go and look at her Twitter handle page and download those pages, and you can see that none of the information what we are reading here is manipulated in any way. So all the names what you hear coming in the diary are from the Twitter page, given Twitter page, or from Deeptiji's Twitter page. So you're always welcome to go and take a look into that one. So yes, without any further delay, normally Mitraji gives the page number and the date, and so that was also probably it was said before. If not, then the page number is 156, and the drive and the date will be given by the Mitraji, probably in the title or in the description. So let's jump to the pages and start reading the pages. And this is 155 and the last para of 155. One humble request to everyone, each and every word that you read here in this work of mine, you please go back into the pages of the history and see for yourself what you will find out if you use your intellect and try and connect to all this with a detached mind. The facts will come staring on your face, and you will realize all by yourself that this is what has been happening all this while, and this is the fact that has been kept hidden from us from eternity. The chapters to follow will put more light on these issues, and we all will see how deep and dirty these scenes are, and what is the issue that is out there and rings out loud that there has been a next slide. That there has been a foul play that has been happening since eternity, and it's us who couldn't see through things. As a matter of fact, if I now go back and read through the lines, the one thing that I do realize is that there was no way anyone could actually make out what was going wrong, because the media was turning hooligans into heroes and were making sure that they continued doing it. I have spoken about the irresponsible reporting from did the image and how bad an impact it had on public property and also the lives of innocent. But now, when I have gotten to hear about things and I am able to see through it, my mind is making these connections, and the right way to go forward is bring the news out that is forgotten and show the involvement of these people in various other instances where their name is made where their names made it to the top story, and the reports also came out. Now here, according to me, this is one way we can catch the entire system by the throat with some select questions. The sequence that will follow now below is the response that we have gotten to hear all this while, and my question I would raise as a counter to these responses. Media was taking their grudge. Media was taking their grudge out on us, and there were no evidences or grounds on the allegations they have made on us. All this was just to defame our image publicly. Fine. In that case, why did you not take the media to task? The media did not do this once. If it happened once, and if you say that it's a waste of time to fall down to the level of that person who is trying to defame you, and you have other better things to do, I perfectly agree and understand. But how is that in every instance your name came up and still you were silent? What does this conclude? All the reports that have come out are fabricated and are far from the truth. There is nothing like this that ever happened. It's just a bunch of people who have personal scores to settle with us, and hence doing all these sort of things. So you mean to say that agencies are here only to take personal grudge on you? And if that is the case, what is the action that you have taken on this committee or the panel that did the investigation? And is it not a risk to our nation that such people are in such position where important decisions are taken? Is it not like giving the control in the hands of a thug? What do you feel here? What do you feel here? The inputs which the same agencies have given on various matters are right, and on some matters it is grudge. What do you want to portray? Why is it the selective judgment of the agencies? The reports are not from newspaper or common citizens. The reports are from the people who have been given a responsibility in some organization which has to take care of the society. So, what do you want to add up here? What can we do? We are trying and making sure that we still deliver results soon, but the things are under investigation now. Fine. Till where has the investigation reached?
What is the current status of the things? Where do you they stand during the course of your investigation? Certain people who arrested now, they are out on bail. What grounds was the bail given, and why was it that you people, next slide, and why was it that you people were silent when the bail was given? Don't you think that these people coming out can damage the case and also hamper the investigation process and delay it further? What do you have to say? Please enlighten us. These are so many questions in my mind, but if I try to summarize all these questions, these are the ones that I can think of when we all come together and start this together. If you have your own questions, you are free to add it in your own question, and moreover, you can also present your inputs too. My only mission is to bring these issues out to the public eye, and then it's an open discussion. We all can join hands together and work towards this. If we all stand together, then there is no one who can pull us down. And if someone ever tries to do this, then the number game will come into the practice picture. So it becomes very important that we ensure we all are in a team and work towards a common goal. The modus operandi is very simple. A remedy scheme is announced. A politician gets to know of the scheme. The politician businessman connections start. The broker network is activated. The actual game is played. The quotas are shared. Then the blame game is played. Then there is a case filed. Then the administration game, what has been happening for years: arrest, interrogation, investigation, and bail. We all have to make sure that we have all these points in our mind when we start taking things up one by one. The reason I'm telling one by one is as simple as this. If we get one issue to conclusion, then we will find so many connections to so many cases that most of the other incidents too will get connected, as all these are interlinked. When I start, I'm sure a lot of people will laugh on me. But as soon as I get my first breakthrough, people for sure will realize that everything is interlinked and connected. This is what we all need to realize. Go back in the pages of history and see for yourself. You will know that every word that I'm speaking makes perfect sense. I'm not giving myself a certificate, but I want my people to realize that this is the truth. This is the truth. Every issue that has ever came up will come up is every issue has ever come up or will come up is totally connected to one another, and the biggest irony is that the things that are coming out as a cause, as a cases are, next slide, are only those which the people who are handling the system now want us to know or see. If they do not want us to see or know or hear about a certain thing, then it will die down an instant death, and no one will ever know about it. The things you see making news are only those things which these people want us to see. If something really is happening and it doesn't make it out in the news and remain in the mouths and words of the people, then it means that the matter is something which these people who were sitting on our heads never wanted people to know. Look at any case and then study the incidents that have happened around it. So many reports were presented, but none of them ever made it out on public domain, and there is something called as image cleaning up. That happens too much, which in itself is another cancer on the society. The concept here is simple: buy the page and the page is yours. Most of the popularity the wrong people get is with this trick: buy the page and then the page is yours, no matter if the page is full of BS. If your bank account has a lot of zeros in them, which can come on your check book for favoring these people, or on your UPI, NFT, RGTS, or IMPS, then you can do anything that you want to, and you will be successful in whatever you want to achieve. I'm writing all this because I want everyone to understand that we all have to put pressure on the government and ask them, where do all these zeros vanish? We all know that what is the tax strategy in our system, so we all should gear up and ask these questions and seek answers to these questions, because we only see these rich people climb the ladder and make riches for themselves. So this is how we should proceed in our work. Ask those people who make all the profit, the taxes they have paid, ask those people who make all the profits, the taxes they have paid. Ask the authorities what happened to all the money that was generated through these taxes. It's our money that comes back to us in the form of all these remedial measures or schemes. It's our money that comes back to us in the form of all these remedial measures or schemes that the government introduces. I pray to God that there should be
not be any issues wherein the country would need our help to get things back to normal. But the one thing that I would like to openly talk about here is that the need for the accountability of every penny spent has to be brought into practice, because unless we do this, there is no ways we will reach any conclusion. I'm sorry if you're getting confused here, but the point that I want to raise here is that it's our hard-earned money that we pay as taxes that is being mishandled or misused. The reason why I say it is being misused is because we are not taking the accountability of the situation, accountability of taxes that is being mishandled or misused. The reason why I say it is being misused is because we are not taking the accountability of the situation. If we start taking accountability of everything, then there will be pressure everywhere, and that's when these people will commit a mistake, and that mistake will work as the final nail in the coffin. The situation we are in is like we are walking off a string of thread, and no one side there is deep pit. I'm sorry, nail in the coffin. The situation we are in is like we are walking off thin string of thread, and on one side there is a deep pit and the other side there is a fire. If we take stock of situation, we can add width to this string, to the thin string of thread, and make it bridge. If not, the thickness of the thread will increasingly continue to decrease till it's totally gone, and once it is gone, there is nothing left where we can actually raise our voice. Look at these, which I'm going to next slide. Look at these, which I'm going to speak about. Now, this was one incident which sent shockwaves around the nation and also showed the probable links certain terrorist organizations have with the politicians in the country. This incident also went ahead and gave a lot of inputs about the funding and the exact module of these operations work and how it is executed, not just the statements that were told to the police and recorded in the court, but also some statements and narrations which never fell on any ears and were silenced with the passage of time. If have gotten a hint around it, there is nothing like it. But if you not, then let me tell the next incident that I'm going to speak about is the Hawala scandal, which came out in 1991 and shook the entire country. How it started, how it came out, and how many names came out, and somehow where the connection to IPL2. Let us start from the beginning. It started in 1991 when an arrest linked to militant in Kashmir exposed the Hawala brokers for the very first time, and when raids were conducted, evidences were found to a large-scale payments made to national politicians, a little later, the court proceedings which Supreme Court published, and as per their report judgment that was published, Ashfaq Hussain, lone person who was alleged to be connected to the Hizbul Mujahideen, was arrested in Delhi. And during the course of this investigation, he revealed his organization was funded by Surinder Kumar Jain using Hawala. And based on these inputs, when the CBI raided the premises of Surinder Kumar Jain, his brother, his relative, and their businesses. During these raids, the CBI seized Indian and foreign currencies, 2 diaries, some say 5 diaries, and 2 notebooks. These had detailed information about various payments made. The amounts were huge, and the entries mentioned in these books were only initials. And when the investigations went further, these initials made connections to both the ruling and the non-ruling parties, both state and central parties, and high-ranked bureaucrats too. Suddenly, the investigation were stopped, and the officers who were involved in the case were transferred to other places by the ruling party. And much to the shock of all the journalists who were pursuing the case, the opposition party never raised any objection to these transfers. Here in this chapter, I will be using this star asterisk symbol in a lot of places because I have to make notes of what I have concluded and what was obvious, which was not actually shown the way it should have shown. Strange, right? Officers were transferred and the opposition was quiet, and the media too did not make any fuss around it. Now, tell me, does this not look like a well-planned story that the opposition is pin drop silent and never uttered a word on these transfers? These transfers. You see from the time this game of politics started, there was always this.
where the ruling party and opposition party fought like a cats and dogs. Every time there was the slightest of the opportunity to point a finger on each other, they never backed off. And moreover, when the party is in power, failed in the task, they put the blame on the opposition, and when the opposition wants to put pressure on the ruling government, they do the same. And the media milks on these statements to get to the daily bread and butter. Now, next one. Now tell me, is it not too good to be true that there was not a word that was uttered? Think of yourself. I believe each one of us is wise enough to arrive at conclusion and understand the essence of the matter. There came a change. There came a change in the standings of the case when in 1993 several writ petitions were filed in the Supreme Court of India under the Article 32 of Constitution of India that spoke about how government agencies like CBI and revenue authorities failed to perform their duties and legal obligations, and they did not give any importance to Jain diaries, and the content of the diaries was not investigated properly, and also that the apprehension of the terrorists that pointed out conclusive evidence to the funds they had received through Hawala transaction. And when the initial investigation happened, the CBI did find out that there was some strong connections for sure between the politicians, the bureaucrats, and criminals. And the standout point here is that these people also received money through these Hawala channels and from unlawful sources too. The petition also raised strong points showing how the CBI and the other government agencies that were involved in this had failed to investigate the matter, take it to a logical conclusion, and prosecute all the people who were mentioned and were found to have committed an offensive. The writ petition also went ahead to read that this was done with an intention to protect the people, those who were involved, and these people were very, very powerful and influential too. The matter disclosed the nexus between crime and corruption in high-profile offices, and it posed a serious threat to the integrity, security, economy of the nation, and the probity in public life. The petition also had spoken about how democracy has become a joke, and it is very important that agencies take this matter up seriously and work towards getting the case to a logical conclusion. As this was not just the duty of the agency, but it was a huge question mark on the legal system, which always says that the law is the same for all. The reports also stressed on the fact that the politicians, those who were involved in this, too were taken to the task, as these Hawala transactions are a poison to the country and the economy because of two reasons. First one, Hawala transactions. I have explained how they work and how secretive they are. Second one, Hawala brokerage, if stopped, could potentially put a full stop to the corruption and black money, because this was is and always remained potentially the easiest way to transfer funds, and the charges that were involved too were nothing when compared to the charges that the banks charge for high volume transactions. And moreover, Hawala network is available everywhere. You do not need any kind of internet or other connections to initiate or execute a transaction. The Hawala scandal took some very, very respectful names, and these names, when I go ahead and reveal them, you will for yourself be shocked to know these names. And once these names are out, you see for yourself where they are now and what they are doing. You will know. Next one. You will know how lame and weak our legal systems are. This name list reads as follows: L.K. Advani, V.C. Shukla, Devi Lal, Sharad Yadav, Balram Jakar, Madan Lal Khurana, Anwar Ali, a businessman from Hyderabad. There were a lot of other names too that made it to the list, like Bal Thackeray, Sharad Pawar, Digvijay Singh, Rajesh Pilot, Devagoda, I.K. Gujral, and many more. But these names did not make it out to the list and never came out because these were the people who were working on instructions from the names on the list I mentioned above. These names, and this is in fact because the diary, these names, this is a fact because the diaries that were found had all these initials mentioned in them, but the agencies never let them come out, and it was silenced altogether. And these names were removed from the list just because the game of power was getting affected. The amounts that were exchanged varied from rupees 50,000 to 7.5 crores. The case went on till 1997-98. Eventually, all of this collapsed, and all the people let out free, as the court felt
that the diary and other records that were presented to the court as inadequate to be concluded as main evidence. The Central Bureau of Investigation role was heavily criticized, and in concluding the case, the Supreme Court directed that the CVC, Central Vigilance Commission, to be given supervisory role over the CBI. As soon as all this made out in the news, the first person to resign was L.K. Advani. And later in 2015, he gave a public statement that he resigned over the Hawala because he listened to his connections, he listened to his conscience, and this statement was seen as a veiled message. Lalit Modi and other businessmen in the IPL too also take moral responsibility over the Modigate scandal. Modigate scandal. Now that I have spoken about this, let me now go ahead and tell you where you will find all these names and references to the names that I have taken. Just visit the Supreme Court website, or if you can get the records from the Supreme Court, just look up for Vineet Narain versus the Union of India case. Okay. Just look up for Vineet Narain versus the Union of India case. You will find all these and lot more in there. The judgment that followed did not make any connection to the Hawala scam, but this Hawala scandal got the Supreme Court to rule out that landmark judgment where the SCI ruled that from the day onwards no one transfer a CBI director for a term of 2 years. This judgment was totally summed up to 26 points, and these points were so strong that no one from politics could make any amendment, and also there was no scope left for anyone to change anything in this judgment, hence giving a free hand to CBI to carry out their investigation without any political pressure. But I feel even today this pressure is always there. This case got me to realize two things. First one, we have to be very wise with whom we elect, as these politicians play a very important role in shaping our country. You can actually be a fan and admire someone, but do not be a blind fan. If you find out that the person whom you are following is wrong, then you should give up on them without a second thought, because the only way we can get a chance in this society or make these people change is making them realize where they are going wrong, and if they repeat the same mistake again, show them the door. Second one, the high profile cases that have been compromised in the country have some names that can create a lot of tensions and make a lot of people have restless nights. It's because of this that the pressure is put on the agencies, and even if reports are generated, there is no logical conclusion achieved in these cases. Now the time has come where we all have to stand up for this and make sure we ask the right set of questions to drag these issues out again and make sure that we find answers to these questions. Now, with this case, when it is clear that we have to stand up and make our voices heard and make sure that the changes we want to see in the society, we ourselves work towards them. For me, this is my moment where my eyes are opened and I want to do something for my country and my society, for my people and the citizens of my country. Citizens of my country. These people say that if the politicians are taken to a task, then there will be a hit on the economy of the country. But the fact is that we are the economy of our country, and we are the people who are responsible for the economy to stay intact. Not any corrupt politician who does not have any respect for himself or his country. The role of politician is so responsible that he actually becomes the representative of the constitution and the assembly of that particular area. And when this person does such a crime, then there is no excuse for him, because he has made a crime which is unpardonable. Wake up, India, and see through things. If you cannot, then it will be too late. These politicians are not our bosses. We are their bosses, and we are the people who have to now start asking some tough questions to these people. Enough of their golden days. Now we don't put a full stop to this dream run of theirs, then our lives will become hell. So it's really up to us what we conclude this with. I think we should stop here, Mitraji. Thank you, Vijayji. Thanks a lot. என்ன பார்க்குறீங்க?
இல்ல எந்த பேஜ் நீங்க எங்க வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவீங்க, நான் எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லணுமா? இல்ல நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரைட். ஓகே, ஸோ யா நான் வந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து அவர் என்ன சுஷாந்த் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த ஸ்லைட்ஸில் அவங்க, அதாவது அவர் எழுதியிருக்கிற ஸ்லைட்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் மக்களே, நீங்கள் எல்லாரும் போயிட்டு ஹிஸ்ட்ரியை போய் பாருங்க, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அதெல்லாம் நீங்க வந்து ஓப்பன் மைண்டடா, அதாவது நீங்க வந்து குறுகிய அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப இதுவா நேர் பார்வையா பார்க்காம கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் மைண்டை வந்து ஓப்பன் பண்ணி வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரே பார்வையில பார்த்தோம்னா நம்மளால வந்து எந்த விஷயமும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதை கொடுத்ததை விட நம்ம அதிகமா திங்க் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்னு சுஷாந்த் சொல்றாரு. ஸோ நம்ம கிட்ட வந்து எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய பூசணிக்காவை சோத்துல மறைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான பொய், எக்கச்சக்கமான உண்மைகளை மறைச்சிருக்காங்க. எக்கச்சக்கமா வந்து மேடப் ஸ்டோரிஸ், எல்லாம் குக்டு ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி மறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரப்போற பக்கங்கள்ல தான், இப்போ வரப்போற ஸ்லைட்ஸ்ல நீங்க வந்து அதை பத்தி நான் சொல்ல போறவங்க கிட்ட நீங்க அதை தான் பார்க்க போறீங்க. என்னென்ன மறைச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாம மறைச்சு வச்சிருக்கிற பக்கங்களை தான் நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். நீங்க அதை பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. முன்னாடி நடந்த நிறைய விஷயங்கள் வந்து எந்த விஷயத்தையும் வந்து நம்ம கிட்ட வந்து நம்மளால, பொதுமக்களான நம்மளால வந்து யூகிக்க கூட முடியாது. அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மள கிட்ட வந்து காமிக்காமலே விட்டுருக்காங்க. ஸோ நீங்க எல்லாம் ஜஸ்ட் கெஸ் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து விஷயத்த இன்டர்பிரிட்டேட் பண்ணி மறைச்சி வேற மாதிரிலாம் மேக்கப் பண்ணி அதை விஷயத்தையே அப்படியே மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இதுக்கெல்லாம் முழு காரணம் யாரு? இதுக்கெல்லாம் முழு காரணம் இந்த ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தான் குறை சொல்றாரு. ஸோ இவங்க நினைச்சா எது வேணாலும் மாத்துவாங்க, எதை இல்லாததை இருக்கிறத காட்டுவாங்க, இருக்கிறத வந்து இல்லாததா காட்டி இமேஜ் கிளீனிங். அவன் வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜை கொண்டு வர்றதுக்கு இந்த மீடியா தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை தான் இவர் வந்து பிளேம் பண்றாரு இந்த இடத்துல. ஸோ நம்ம கிட்ட காமிச்ச விஷயங்கள்ல வந்து நிறைய பொய்கள் இருக்கு. இல்லைன்னா வந்து அதை வந்து மறைச்சிட்டாங்க. இல்லைன்னா வந்து ஒரு பக்கத்தை வந்து ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க. காமிக்க வேண்டிய பக்கத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிக்காமலே விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லா விஷயத்தையும் சேகரிச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். நீங்க வந்து அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. இதை வந்து எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன், உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து புரிஞ்சாதான் இந்த அரசியல்வாதிகள், அப்புறம் இந்த ஊடகங்கள் இவங்க பண்ற அட்டூழியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அப்பதான் வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேர்ந்து பண்றதுனால எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் வந்து ஒரு சீன் வந்து காமிக்க போறேன். அதாவது எப்படி நடந்துக்கிறாங்க, யார் எப்படி நடந்துக்கிறாங்கிறத ஒரு சீனா நான் காமிக்க போறேன். ஸோ அதுல வந்து சில கேள்விகள், கவுண்டர் கேள்விகளும் என்கிட்ட இருக்கு. ஸோ அதையும் நான் கேட்க போறேன். இது வந்து ஒன் வே தான் கிடையாது. நான் தான் கவுண்டர் கேள்வியை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கும் அதுக்கப்புறமா அந்த சீன் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க. இல்ல வந்து நீங்க என்ன கேள்வி யோசிச்சிருக்கீங்களோ அதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ முதல் வந்து என்ன சொல்றாருன்னா, பப்ளிக்கா, அதாவது ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும் மக்கள் முன்னாடி வந்து உங்களை ஒருத்தர் வந்து தப்பா சொல்றாங்க, அதாவது மீடியா தப்பா உங்களை வந்து காட்டுறாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதாவது உங்களை வந்து அவமானப்படுத்துறாங்க. ஒரு விஷயத்த வந்து உங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து அதை சொல்லி அவமானப்படுத்துறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ என்ன சொல்லுவாங்க ஜென்ரலா, நீங்களே யோசிங்களேன், இது காமனா வந்து எல்லாரும் சொல்றது, அட போங்கடா எனக்கு இதெல்லாம் நேரம் கிடையாது, எவனோ என்ன சொல்லிட்டு போறான், எவனோ எதையோ காமிக்கிறான், அதெல்லாம் உட்காந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க. ஸோ அது என்னோட பொண்ணான நேரத்தை வந்து நான் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா
திருப்பியும் வந்து என்ன சொல்றேன்னா, பட் அடிக்கடி உங்க பேர் வந்து திருப்பியும் தப்பான இன்ஃபர்மேஷனோட வெளியில வருது, ப்ரொஜெக்ட் மீடியா காமிக்குது அப்படின்னும் போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப கேட்டா என்ன பதில் வரும்? ஸோ அதுக்கும் நீங்க என்ன பதில் சொல்வீங்கன்னா, அடுத்தது என்ன சொல்லுவீங்க? இத வந்து என் மேல வந்து பர்சனலா வந்து சுமத்தப்பட்ட பழி, இது பர்சனல் கிரட்ஜ், எனக்கு வந்து இது பழிவாங்கும் படலம், அதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இத வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, சரி அதையும் ஓகேன்னு நான் சொல்றேன். ஸோ அத அப்படி சொன்னாலும் நான் ஓகேன்னு சொல்றேன். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏஜென்சிஸ்க்குலாம் வேற வேலை இல்லையா? அதாவது இந்த சீக்வென்ஸ யாரோட ஒப்பிடுறாருன்னா, அரசியல்வாதிகள் ஓகேங்களா? அண்ட் பிசினஸ்மேன் இவங்கலாம் வந்து நெறைய தப்பு பண்ணிட்டு மீடியால அவங்க பேர்லாம் வரும்போது, அது வந்து என் மேல ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது விஷயம், இது திரும்பியும் அவங்க பேர் வந்துச்சுன்னா, அவங்க சொல்ற இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து என் மேல பழிவாங்கும் படலம், எதிர்க்கட்சி சதி பண்றாங்க, என் மேல வேணும்ட்டே பழி சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இவர் கேட்கிறாரு, அப்போ உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணின ஏஜென்சிஸும் அவங்க வந்து துருவி வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் வந்து சும்மாவா? அவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? அவங்கலாம் வந்து இவ்ளோ பேர் இருக்கும்போது உங்கள மட்டும் தான் வந்து பர்சனல் கிரட்ஜ் எடுக்கணுமா? அவங்க எத்தனையோ கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க. அவங்கலாம் விட்டுட்டு உங்கள மட்டும் பண்றாங்க. அப்ப அவங்களலாம் பண்றாங்களே, அப்ப அதுவும் பர்சனல் கிரட்ஜா? சோ அவங்களுக்கு வந்து இதுதான் வேலையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விய வந்து கேட்கிறாரு. சோ அப்போ வந்து மக்கள் ஏஜென்சிஸ் நம்புறாங்க. அதாவது சிபிஐ இந்த மாரி ஆட்கள ஐ மீன் ஏஜென்சிஸ. சோ மக்கள் சிபிஐ நம்புறாங்க. அவங்க வேலை பண்றாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து உங்க மேல வந்து பர்சனல் ரிவெஞ்ச் எடுப்பாங்க? சோ அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? அப்படின்ற மாரி ஒரு கேள்விய கேட்கிறாரு. ஆ சுஷாந்த். ஓகே. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சில கேள்வி கேட்கிறாரு. அப்படி நீ என்ன பண்ண? உன் பேர் வந்து ஏன் மீடியாவுல இப்படி திரும்பியும் திரும்பியும் வந்து வருது? அப்படி வந்து உன் பழி போடுற அளவுக்கு வந்து நீ என்ன பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சோ அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னா, எந்த லெவல் உங்க உ உ உங்களோட அதாவது சரி ஓகே அப்படியே சொல்லுங்க பழி வாங்குறாங்கன்னா, எந்த லெவல்ல இருக்கு? ஏன் வந்து உங்கள வந்து பழி வாங்கணும்? எதுக்காக பழி வாங்கணும்? நீங்க என்ன பண்ணீங்க? சோ இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆஃபீசருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? அதுக்கு காரணம் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்க பேர் இந்த மாரி வந்துருச்சுன்னா, அடுத்தது வந்து இமேஜ் கிளீனிங் நடக்கும். சோ நீங்க வந்து உங்க இமேஜ காப்பாத்திக்கிறதுக்காக திரும்பியும் வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி, உங்க பேர வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா அது நல்ல நல்ல நேமா வர மாரி வேற ஏதாவது பண்ணுவீங்க. சோ இதுதான் நடக்குது நம்ம ஊர்ல. அந்த இமேஜ் கிளீனிங்க்கும் வந்து இந்த மீடியா தான் உதவும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கேள்விகள் நான் வந்து இதுல எழுதியிருக்கேன் இந்த டைரியில. சோ உங்களுக்கு வந்து என்ன கேள்வி வருதோ அத கேளுங்க. அத சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆ பொதுவா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எப்படி வேலை நடக்கும் அப்படின்னு இன்னொரு சீக்வென்ஸ் சொல்றாரு. சோ எந்த மாரி வந்து இவங்கலாம் வந்து பண்றாங்க, இந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்த கொண்டு வரும். ஒரு ப்ராஜெக்ட்ட கொண்டு வரும். சோ அந்த மாரி கொண்டு வரும்போது, அது யார் கையில ஃபர்ஸ்ட் போகும்? யாருக்கு தெரியும்? அரசாங்கம் கொண்டு வரும்போது அரசியல்வாதிக்கு தான் நேச்சுரலா தெரியும். அப்ப அந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? அத வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. அத என்ன பண்ணுவாங்க? அந்த அந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்டோ இல்ல அந்த அந்த பர்ட்டிகுலர் ஆ விஷயத்த வந்து யார்கிட்ட குடுப்பாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் மேன் கிட்ட தான் குடுப்பாங்க. சோ, அவங்களா வந்து ஒரு பிசினஸ் மேன வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்ல அவங்க மூலியமா இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்? இவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வரும்? அத பார்த்து அவங்கள தேடி அவங்க கிட்ட இத குடுப்பாங்க. சோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பிசினஸ் மேன் அவங்களுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க. இந்த மாரி விஷயத்த அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு அவங்க பண்றதுக்கு. சோ, அந்த கோல்மால்கள் பண்றதுக்கு. இந்த மாரி ஹவாலா அந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்றாங்க. சோ, சீட் பண்றாங்க கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். சோ அந்த மாரி பண்ணும்போது, அந்த விஷயம் வந்து வெளில வரும்போது, மாட்டிக்கும்போது, ஓகே. சோ கம்பெனி திவாலாயிடும். இல்ல திவாலா ஆயிடுச்ச மாரி காமிப்பாங்க. அப்ப மாட்டிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க மேல பழிய போடுவாங்க. யாராச்சும் ஒரு இளிச்சவாயிங்க இருந்தாங்கன்னா, அவங்க மேல பழிய போட்டு, இவங்க வெளிய எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. யாரும் வந்து மெயினான ஆட்கள் வந்து வெளில வராம பாத்துப்பாங்க அவங்க பேர. சோ இது என்ன ஆகும்னா, இது வந்து இதுதான் வந்து பிளேமிங் கேம் சொல்லுவாங்க. அடுத்தவங்க மேல பழி போட்டு இது வந்து இங்க சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப கடைசியில வந்து இது அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு அதுக்கு சாட்சி இருக்காது. இந்த கேஸ் வந்து நிக்காது. இது கோர்ட்ல ஜெனரலா இததான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து அம் ஓகே. இது காலகாலமா நடந்துட்டு வர ஒரு விஷயம் தான். நம்ம ஒண்ணு மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு கேஸ ஃபர்ஸ்ட் தனியா பார்க்கணும். அத வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி, அதுல என்ன இருக்கு? அதுல பிளஸ், மைனஸ்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும். ஏன்னா, அதுலேருந்து கிடைக்கிற லிங்க் வந்து இன்னொரு கேஸ்க்கு உதவும். ஸோ ஏன் நான் சொல்றேன்னா,
எல்லாரும் வந்து எல்லா கேஸ்லயும் வந்து அவங்க வந்து லிங்க் ஆகியிருப்பாங்க. ஸோ எல்லா பொலிட்டீஷியனும் வந்து ஒரு 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 கேஸ்ல லிங்க் ஆயிருந்தாங்கன்னா இன்னொரு கேஸ்ல கண்டிப்பா லிங்க் ஆயிருப்பாங்க வேற ஒரு விதமா. ஸோ நீங்க வந்து ஒரு கேஸ தனியா பார்க்கும்போது அதுல ஃபுல் இன்ஃபர்மேஷனை எடுத்து இன்னொரு கேஸ்க்கு எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு கேஸ் சால்வ் ஆயிட்டாலே கண்டிப்பா மற்ற கேஸும் சால்வ் ஆகும். ஏன்னா பொதுவா இவங்க எல்லாருமே தான் அதுல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ ஒரு 2G கேஸ் இருக்குதுன்னா அந்த அந்த பர்டிகுலர் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க நீங்க அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ணீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு கேஸ்ல கண்டிப்பா லிங்க் ஆயிருப்பாங்க. ஸோ இது இது இந்த மாதிரி தான் வந்து காலாகாலமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சொல்றாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நிறைய கேள்வி உண்மைகள் வெளியில வரும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அப்புறம் என்ன சொல்றாருன்னா எல்லார்கிட்டயும் அதாவது இது மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க தலைமை அவங்கதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த விஷயத்த வந்து யார்கிட்ட சொல்லணும், மக்கள் கிட்ட எவ்வளவு சொல்லணும், மக்கள் கிட்ட எவ்வளவு சொல்லக்கூடாது, மக்களுக்கு வந்து எந்த விஷயத்த மட்டும் காட்டணும் அப்படின்றத அவங்கதான் தீர்மானம் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ கீழே இருக்கவங்க வந்து அப்படி நடந்துப்பாங்க. சோ அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணி அவங்க உடம்புல மனசுல மைண்ட்ல எல்லாம் ஊறி போயிருக்கு. சோ மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. மக்களுக்கு எதை காட்டக்கூடாதோ அதை காட்ட மாட்டாங்க. இதுக்கு முழுசா வந்து ஹெல்ப் பண்றது வந்து இந்த மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ மீதியை வந்து விஜய்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. விஜய்ஜி. தேங்க்யூ மித்ராஜி. எஸ், மீடியா. அடுத்த பேர்ல சுஷாந்த் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் கொடுக்கணும். நம்ம கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் கொடுத்தாதான் வந்து கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணும். இந்த எப்படி வந்து இவங்க இவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க, இவங்க சம்பாரிச்ச இந்த தப்பான வழியில சம்பாரிச்ச காசு வந்து எப்படி இவங்க வந்து செலவு பண்றாங்க, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். நம்ம கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம இவங்களை கேள்வி கேட்டாதான் வந்து இவங்கெல்லாம் மாறுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து எப்படி வந்து இவங்க இவங்க எப்படி இந்த பணக்காரங்களாம் வந்து தப்பான வழியில சம்பாதிக்கிறாங்களோ இல்ல நேர்மையா சம்பாதிக்கிறாங்களோ அதுல வந்து அவங்க சம்பாதிச்ச காசுக்கு அவங்க டாக்ஸ் கட்டுறாங்களா? டாக்ஸ் கட்டினாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்கணும், அவங்க கட்டின டாக்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? நம்ம வந்து அந்த கேள்வி கேட்டாதான் நம்மளுக்கு வந்து தெரியும் இது எங்க என்ன நடக்குதுன்னு. அக்கௌண்டபிலிட்டி நம்மள அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாதான் அந்த காசுக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த 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 கொடுக்குற காசுக்கு வரி பணம். ஏன்னா இது நம்மளோட வரி பணம் தான் வந்து கவர்மெண்ட் சொல்ல மாட்டேன், பட் இந்த ஆளுங்கெல்லாம் வந்து தப்பா யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. நம்ம கொடுக்குற வரி பணம் தான் இது, நம்மளோட பணம், நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய பணம், நம்மளுக்கு நம்மளுக்கு பல ஸ்கீம்ஸா நம்ம கிட்ட வந்து சேர வேண்டிய பணத்தை தான் வந்து இந்த பொலிட்டிஷியன்ஸ்ல வந்து தப்பா யூஸ் பண்றாங்க. ஸோ we have to start asking questions. இது வந்து இப்ப எப்படி இருக்கும்னு நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலன்னா நம்ம அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு ரொம்ப தின்னான வயர்ல நம்ம நடந்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து பெரிய கூவம், பெரிய ஒரு கிணறு மாதிரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நெருப்பு. ஸோ அதுல வந்து ரொம்ப தின்னான வயர்ல நம்ம நடந்துட்டு இருக்கோம். நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்த வயரை கொஞ்சம் இன்னும் திக் பண்றோம், இல்லாட்டி இந்த வயர் ஒரு நாள் ஃபுல்லா போனதுக்காக நம்ம கீழே தான் விழுவோம். So now it is high time we have to start taking accountability, responsibility and start asking questions. அதுதான் அவர் சொல்றாரு. இது இப்ப அது அந்த ஹவாலா பத்தி பேசுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நான் இப்ப சொல்ல போறேன். எப்படி நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில முதல் வாட்டி வந்து ஹவாலாவை கண்டுபிடிச்சி ஹவாலா எப்படி நடக்குதுன்னு ஒரு கேஸை போட்டு ஃபைல் பண்ண கேஸை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். எப்படி வந்து அந்த கேஸ் மூடப்பட்டது அது எல்லாத்தையுமே நான் சொல்றாரு. அந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேசுறாரு. 1991 ஒரு மிலிட்டன்ட் அஷ்ஃபாக் ஹுசேன் ஒரு மிலிட்டன்ட்டை வந்து டெல்லியில பிடிச்சாங்க. அவன் கிளீனா வந்து முஜாஹிதீன் ஹிஸ்புல்லா முஜாஹிதீனோட ஆளு. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவன்கிட்ட இருந்து தெரிஞ்ச கனெக்ஷன் வந்து சுரேந்தர் குமார் ஜெயின். அவனுக்கு எப்படி காசு வருதுன்னா த்ரூ சுரேந்தர் குமார் ஜெயின் வந்து ஹவாலா மூலியமா வந்து இவங்க தீவிரவாதி, இந்த அஷ்ஃபாக் ஹுசேன் தீவிரவாதிக்கு வந்து காசு அனுப்புறாங்க. அவன் குரூப்புக்கு காசு அனுப்புறாங்க. அப்ப அதை தொடர்ந்து சுரேந்தர் குமார் ஜெயின் டெல்லியில வந்து மறுபடியும் எக்கச்சக்கமான அரெஸ்ட் பண்ணி ரெய்ட்லாம் பண்ணி அங்கிருந்து பறிமுதல் செஞ்ச ஒரு டைரி, 2 டைரி, ஆனா என்ன சொல்றாங்க 5 டைரி பறிமுதல் செஞ்சாங்களா. பிளஸ் எக்கச்சக்கமான ஃபாரின் கரன்சி எல்லாம் பறிமுதல் செஞ்சாங்களா, ரேட் பண்ணி சீஸ் பண்ணாங்களா. இந்த 2 டைரி இல்ல 5 டைரி ஆக்சுவலா
2 சொல்றாங்க, பட் 5 கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து எக்கச்சக்கமான இனிஷியல்ஸ்லாம் இருந்துச்சா பேர் வித் பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் பியூரோக்ராட்ஸோட பேரு வித் இனிஷியல்ஸ் இந்த 2 டைரியில இருந்துச்சான். ரொம்ப சூடு பிடிச்சதா இந்த கேஸ். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு பாத்தீங்களா கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. சிபிஐ அதுல இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த சிபிஐ ஆபீசர்ஸ் எல்லாரையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. மீடியா கூட அதை பத்தி எதுவுமே பேசல. சாதாரணமா வந்து என்ன நடக்கும்னா, இப்ப ஒரு ஆக்சுவலா அந்த ரூலிங் பார்ட்டி அண்ட் நான் ரூலிங் பார்ட்டி எல்லாரோட பேர் அதுல இருந்துச்சு. ஸோ இது நாட் ஒன்லி லைக் ஒரு பார்ட்டி சம்பந்தமா இல்ல ஒரு சில பொலிட்டிஷியன் பேர் மட்டும்தான், ஒரு சில பிசினஸ்மேன் பேர் மட்டும்தான் அந்த டைரியில இல்ல. அந்த டைரியில எக்கச்சக்கமான பேருங்க. எல்லாருமே வந்து ரூலிங், நான் ரூலிங், பிசினஸ்மேன், பியூரோக்ராட்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருந்துச்சா. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. மீடியா எதுவுமே பேசல. ஜெர்னலிஸ்ட் கூட அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்க. எல்லாம் காணா போயிடுச்சு. ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரூலிங் பார்ட்டி ஒரு வேலை சரியா செய்யலைன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அது கேள்வி கேட்கும், ஏன் நீங்க இப்படி பண்ணல, இப்ப பயங்கரமா ஹல்லா குல்லா பண்ணும். அதே மாதிரி வந்து ஒரு வேலை நடக்கலைன்னா ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டி மேல பழிய போடும். ஸோ இந்த பழி கேம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட அதான் நடக்குது, பயங்கரமா நடக்கும். பட் ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்க 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 அந்த சண்டையில மீடியா இன்னும் நல்லா வந்து காசு சம்பாதிக்கும். அதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வாட்டி எதுவுமே அப்படி நடக்கல. இந்த 1991 அந்த அரெஸ்ட்ல எதுவுமே நடக்கல. எல்லாமே சைலண்டா அப்படியே போயிட்டாங்க. அதே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய டவுட், ஒரு பெரிய சந்தேகம் உருவாக்குது. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1993ல எக்கச்சக்கமான ரிட் பெட்டிஷன்ஸ் இந்த கேஸ் சம்பந்தமா போட்டாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்ல. இது மாதிரி சிபிஐ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, ஆனா சரியா பண்ணல, எக்கச்சக்கமான பேரை மூடி மறைச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றதுன்னா, இதுக்கு வந்து ஒரு டிசிஷன் வந்திருக்கணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கணும், ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. அது மாதிரி எக்கச்சக்கமான ரிட் பெட்டிஷன் போட்டு எல்லாம் அதை வந்து மறுபடியும் இந்த கேஸ் ஓபன் பண்ணாங்க. இந்த கேஸ் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஃப்ரம் 1993ல இருந்து 1997 98 வரைக்கும் இந்த கேஸ் வந்து தொடர்ந்து வாதாடினாங்க. ஆனா கடைசியில வந்து இது வந்து அவங்க கொடுத்திருக்க அந்த டைரி எவிடன்ஸும் சரி, இல்ல அப்புறம் அவங்க கொடுத்திருக்க மத்த எவிடன்ஸும் எதுவுமே வந்து யாரையும் வந்து ப்ரூஃப் பண்ணல. பேரு யாருமே குற்றச்சாட்டு நிரூபிக்க ஐ மீன் லைக் ப்ரூஃப் பண்ண முடியல அவங்க மேல இருக்கிற இந்த ஃபால்ட்டை. ஸோ இது வந்து கிளீனா அவங்களை எல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிறது தான், கிளீனா அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எங்க வந்து அந்த ஹவாலா லிங்க் எப்படி ஹவாலா எப்படி பண்றாங்க நம்ம ஊர்ல, பிளஸ் ஹவாலா புரோக்கரேஜ், ஹவாலோட கம்ப்ளீட் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல வெளில வந்தது இந்த 1991 இல்ல அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். அந்த நேம்ஸ் பத்தி சுஷாந்த், அந்த டைரியில இருந்த நேம்ஸ் பத்தி சுஷாந்த் சொல்றாரு. ஏன் இந்த கேஸ் இப்படி மூடி மறைச்சாங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. பட் அந்த நேம்ஸ் எடுக்கிறாரு சுஷாந்த். ஒரு நேம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்கே அட்வானி, விசி சுக்லா, தேவிலால், शरद यादव, बलराम झाकर, नंदलाल, मदनलाल खुराना, अनवर अली, அதுக்கப்புறம் பால் டாக்கரே, சரத் பவார், திக்விஜய் சிங், ராஜேஷ் பைலட், தேவகோடா அண்ட் ஐகே குஜ்ரால். இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க பேர் பிஎம்மா இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேம்ஸ் வந்து இட் வாஸ் எ வெரி ஹை லெவல்ல இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஆல் இன்வால்வ் இன் த ஹவாலா மேட்டர். பட் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஹை லெவல், பிகாஸ் ஆஃப் தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த பிஸ்னஸ்மேன், இவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இவங்க பேர்லாம் வெளில வந்துச்சுன்னா நாட்டோட செக்யூரிட்டிக்கும் நாட்டோட எக்கனாமிக்கும் வந்து ரொம்ப பாதிப்பு வரும். அதனால வந்து இவங்களோட பேர்லாம் வெளில வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வந்து மூடி மறைச்சிட்டாங்க. இது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன்ல போய் கூட வந்து இந்த கேஸ் பேர் வந்து வினீத் நரேன் வெர்சஸ் யூனியன். இந்த கேஸை பத்தி நீங்க விசாரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேம் மட்டும் இல்லைங்க, இந்த கேஸ் சம்பந்தமா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த கேஸ்ல தான் இன்னொரு ஒரு முக்கியமான டிசிஷன் கூட கொடுத்தாங்க. அதுதான் சிபிஐக்கு ஒரு பவர் மாதிரி கொடுத்தாங்க. ஏன்னா அப்கோர்ஸ் ஸ்டார்டிங்ல வந்து 1991ல வந்து சிபிஐ ஆபீசர்ல மாறப்பட்டாங்க. பட் அது சம்பந்தமா ஒரு பவர் கொடுத்தாங்க சிபிஐக்கு. இதுக்கு மேல வந்து யாரும் சிபிஐ டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. பிளஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ரூல் போட்டாங்க, ஒரு லா மாதிரி போட்டாங்க ஃபார் சிபிஐ எல்லாம். ஸோ தட் சிபிஐ வந்து ஃபுல் பவரோட எனி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். யார் ப்ரெஷர் இல்லாம சிபிஐ மட்டும், இந்த விஷயம் எனக்கே இப்பதான் தெரியுது, யார் ப்ரெஷர் இல்லாம யாரோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம சிபிஐ மட்டும் வந்து எக்கச்சக்கமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், வேலை பண்ணலாம். பட் ஆனா இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ அண்டர் ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ல தான் வந்து சிபிஐ இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு எக்கச்சக்கமான பொலிட்டிக்கல் ப்ரெஷர் சிபிஐக்கு. பட் இந்த லா பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து தே ஆர் லைக் ஃப்ரீ ஹேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சிபிஐக்கு. அது ஏன் தான் நம்ம ஊர்ல யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ்
அதுக்கு பின்னாடி என்ன பல ரீசன் இருக்கும், பட் ஏன் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனாலதான் சுஷாந்த் என்ன சொல்றாருன்னா, நம்ம எலெக்ஷன் அப்பதான் நம்ம பவரை நம்ம காமிக்கணும், நம்ம சரியான பாலிட்டிஷியன் நிக்க வைக்கணும். ஏன்னா அவன் தான் வந்து ஹீஸ் ரெப்ரசென்டிங் அஸ். இந்த மாதிரி தப்பான பாலிட்டிஷியன் நிக்க வச்சுட்டு அவன் வந்து மத்தவங்களை வேலை செய்ய விடாம பண்றவன் தான் நம்ம தப்பு. அது மட்டும் இல்லாம இந்த ஹை ப்ரொஃபைல் பீப்புளுக்காக வந்து ஏன் வந்து இவ்வளோ என்ன சொல்றது, லா வந்து சேமா கிடையாது. எல்லாருக்குமே லா சேமா இருக்கணும். ஒரு ஒரு லீடர் தப்பு பண்ணா கண்டிப்பா வந்து அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா வந்து மறுபடியும் அதுக்கு ரீசன் கொடுத்தாங்க அந்த போன வாட்டினா, நம்ம நாட்டோட எக்கனாமி, அஃப்கோர்ஸ் ஒரு பிஎம் நீங்க பிடிச்சீங்கன்னா நம்ம நாட்டோட எக்கனாமி வந்து அடிபடும். ஸோ அதனால வந்து இந்த நேம்ஸ்லாம் வந்து அப்படியே சைலண்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி கூட இவங்க அவ்வளோ பெரிய லீடர்லாம் தப்பு பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா எல்லாரும் வந்து நம்ம நாட்டோட எக்கனாமி அவங்க கிடையாது, நம்ம நாட்டோட எக்கனாமி நம்ம தான். வி ஆர் த எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்மள ரெப்ரசென்ட் பண்றவங்க இவங்க லீடர்ஸ்லாம் கண்டிப்பா வந்து மன்னிக்கப்படக்கூடாது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, லைக் நம்ம குரல் கொடுக்கணும், நம்ம ஒன்னா டீமா இருந்து குரல் கொடுக்கணும், இதை மாத்தணும். இந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து இவ்வளவு ஜாலியா ஒரு 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 ஸ்மூதா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, எந்த தப்பும் எந்த பயமும் இல்லாம இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இந்த லாஸ்ட் பேஜ்ல சுஷாந்த் சொல்றாரு. அடுத்ததான் இன்னும் வருது, பட் we will stop it for now in this one. Yes, மித்ராஜி, மியூட்ல இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அழகா சூப்பரா 50 மினிட்ஸ்ல முடிச்சிட்டோம் நம்ம. ஏன்னா வந்து இது ஷார்ட்டா இருந்தா தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. ஸோ நிறைய பேசணும்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெருசா இருந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் நெட்வொர்க் எக்ஸாக்ட்லி செம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க இந்த வேலைகள் எல்லாம். But never get tired reading it all over again or listening to Vijay. Sometimes new is coming out every time I read. Exactly மா, இந்த டைரியை படிக்கும் போது மட்டும் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, அவங்க எவ்வளோ ப்ரொஃபஷ்னலா எவ்வளோ டெக்னிக்கா பண்றாங்கங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு புரியுது. ஸோ இவ்வளோ வந்து ஒரு நம்மளை வந்து மைண்டை வந்து கிளியர் பண்றதும், நம்ம வந்து ஐ ஓப்பனர் செஷன் மாதிரி வந்து எவ்ரி டைம் இட்ஸ் சர்ப்ரைசிங் அஸ். So okay Mithra, we shall do it. If do you fix and we will do it definitely மா. நம்ம பேசலாம் அதை பத்தி. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம டைரி பத்தி தான் பேச போறோம். அதுல டைரியில வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவர் சொன்னார், ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்துப்போம், அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போதுதான் வந்து இது நிறைய இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மைண்ட்ல எல்லாருக்கும் இன்னும் நிற்கும். இந்த சாப்டரை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓ முடிஞ்சிடுச்சா, நோ ப்ராப்ளம் பாலாஜி தம்பி, இன்னொரு வாட்டி நீ ஜாயின் பண்ணிக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேருக்கு இன்டிமேஷன் போலியோ. ஸோ ட்ரூ மித்ராஜி, இஃப் இட் இஸ் கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட் தென் இட் வில் ரீச் ஈஸிலி. தேங்க்யூ ஸோ மச் யோகி. அதுதான் வந்து ட்ரூ இண்டியன் அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய ஷார்ட் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்களே லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் லைக் பண்ணாதான் வந்து இது இட் வில் ரீச் மோர் பீப்புள். அண்ட் ட்ரூ இண்டியன்ஜி தேங்க்ஸ் ரோமனாஜி பத்தி சொன்னதுக்கு, திருப்பி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. நான் கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பா பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்களே அதேதான், இது இன்ஃபர்மேஷனா இல்லாம இதை வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்றது, வருங்கால யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஹிஸ்டரி. நம்ம கிட்ட வந்து புக்ல இருக்கிறது ஹிஸ்டரி கிடையாது, நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே வந்து நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு புரியுற மாதிரி நம்ம வந்து செய்யணும். அண்ட் அதுவும் கலப்படம் இல்லாமல் கிளீனா சுத்தமா செய்யணும். அதுக்கப்புறமா அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து சில பேர் வந்து நம்ம பேசுறத கூட வந்து தப்பு பண்ணும்போது சொல்லுங்கன்னு சொல்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் ஜானு. குட் நைட். டேக் கேர். யூ டு டேக் கேர். விஜய் டிட் அ கிரேட் ஜாப். ஆமா விஜய்ஜி, உங்களுக்கு குடோஸ். பிகாஸ் தமிழ் வந்து சூப்பரா நீங்க இப்போ வந்து நல்லா டிரான்ஸ்லேட்ல பிச்சு உதறீங்க, சூப்பரா பேசுறீங்க. கீப் இட் அப். கஷ்டம் என்ன, இங்கிலீஷ் படிச்சுட்டு திருப்பி தமிழ்ல வந்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும், அவ்வளவு ஆசைப்பட்டீங்க. ஸோ சூப்பர், கிரேட் ஜாப். என்னுடைய எல்லா நன்றி என் குருவுக்கு தான் மித்ராஜி. இங்க வேற சும்மா இருங்க ஜி. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். இருவருக்கும் வணக்கம். Let us roar for SSR. Definitely மித்ராஜி, let's roar. And please tweet பண்ணுங்க. எப்பவுமே வந்து சுஷாந்தோட ட்வீட் வந்து மேல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். So keep doing that. We will be never tired. We keep
டாக்கிங் அபவுட் சுஷாந்த் பத்தி பேசுறதுலேயே ஒரு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சந்தோஷம். அண்ட் டெஃபினட்டா ஜஸ்டிஸ்க்கு வந்து ரொம்ப கிட்டக இருப்போம். நம்ம வந்து அதை மட்டும் என்னைக்குமே நிறுத்தக்கூடாது. ஸோ வி கீப் டாக்கிங் அபவுட் சுஷாந்த் ஆல் டைம், எவ்ரி டைம். ஸோ ஐ நீட் டு வாட்ச் த செஷன். ஐ கேன் நோ ப்ராப்ளம் ட்ரூ இண்டியன் ஜி. நீங்க எப்பவுமே நீங்க பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எழுதுவீங்கன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி ஆல்வேஸ் விஜய் ராக்ஸ். தேங்க்யூண்ணா. விஜய் அண்ணா இல்ல, விஜய் ராக்ஸ். பாத்தியா, அதான் நான் சொல்ல வேணாம். விஜய் ராக்ஸ் தெரியாம மிஸ் பண்ணிருப்பா. மக்களே, இன்னொரு ஒரு இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? மறுபடியும் ஒரு பணிவான வேண்டுகோள். காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் எப்படியாச்சும் எனக்கு தெரியல, எனக்கு இஃப் தியேட்டர்ல நீங்க ரொம்ப சொன்னீங்க, நான் சொல்றேன். சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டர்ல வந்துச்சுன்னா போய் கண்டிப்பா போய் பாருங்க. தியேட்டர்ல வரலன்னா ட்விட்டர்ல சப்போர்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான சோர்சஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து கொஞ்சம் கூட பின் வாங்காதீங்க. தட் மூவி நீட்ஸ் அவர் சப்போர்ட். ட்ரூத் வெளில வரணும். இதனால மறுபடியும் வந்து இது ஜாதி பிரச்சனை கிடையாது, பட் இது ஒரு உண்மையான நடந்திருக்கு. அந்த விஷயத்தை நம்மளுக்கு தெரியணும். அதை மூடி மறைச்சிருக்காங்க, இவ்வளவு வருஷம் அதை மூடி மறைச்சிருக்காங்க. அடுத்தது டெல்லி ஃபைல் வரப்போதான், அதையும் சேர்த்து சொல்றீங்க. அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் வந்து கண்டிப்பா தெரியப்படணும். அதுதான் அவங்க கேக்குற அவங்களோட இது ஆதங்கமே வந்து இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு, அது யாருக்குமே தெரியலையே, நாங்க இவ்வளவு போராடுறோமே, யாருமே எங்களுக்கு சப்போர்ட் குரல் கொடுக்கலையே. பிகாஸ் திஸ் இஸ் ராங். ஒரு ராங் நடந்திருக்கு, அந்த ராங்குக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஆக்சுவலா இன்னொரு எபிசோட் கூட நான் மித்தாஜி கிட்ட கேட்டேன். இன்னொரு எபிசோட் நம்ம காஷ்மீர் எக்ஸோடஸ் பத்தி பேசணும். அன்னைக்கே வந்து ஆக்சுவலா ஒரு ஃபுல்லா சொல்லான்னு இருந்தேன், பட் ஐ குடன்ட். ஒரு 1 hour 2 hourல கூட நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால. பிகாஸ் ஒன்லி காஷ்மீர் ஃபைல் மூவிஸ் பத்தி தான் நம்ம பேசணும். ஸோ இப்போ வந்து அந்த காஷ்மீர் எக்ஸோடஸ் பிளஸ் அதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த தீவிரவாதிங்க எப்படி வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு லீடரா நிக்கப்பட்டாங்க, அவங்க செஞ்ச வேலைங்களை, அவங்க செஞ்ச தப்பான வேலைங்களை எப்படி மூடி மறைச்சிட்டாங்க நம்ம கவர்மெண்ட். அது வந்து கண்டிப்பா பேசணும். அதை பத்தி கூட நாங்க பேச போறோம் ஒரு நாள். அது தெரியல, இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் அதை பத்தி நாங்க பேசணும். பட் அபார்ட் ஃப்ரம் தட், ஷோ யுவர் சப்போர்ட். திஸ் மூவி, இது மூவி கிடையாது, திஸ் இஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி தான். திஸ் இஸ் நாட் எ மூவி. இது மூவி சொல்லக்கூடாது, ஒரு டாக்குமெண்ட்ரி அபவுட் எ கிரைம், அவ்வளவுதான். இது வந்து வேற எந்த விதமா பார்க்க கூடாது. டாக்குமெண்ட்ரி அபவுட் எ கிரைம், நம்ம ஊர்ல நடந்த கிரைம். அதுக்காக இன்னும் பீப்புள் ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், பீப்புள் ஆர் ஸ்டில் வாய்ஸிங் அவுட். அவங்களுக்கு வி ஆர் சப்போர்ட்டிங். எஸ், நாங்க உங்களோட நிக்கிறோம். உங்களோட தப்பு நடந்திருக்கு, and we stand with you, we strongly stand with you, and the culprits should be punished. அதுதாங்க. எஸ் மித்ராஜி, நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன் கடைசியில். காஷ்மீர், அதாவது இது வந்து அது ஒரு படம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை, பல பேரோட வாழ்க்கை அது. அதுல வந்து அநியாயத்துக்கு அவங்க எழுந்திருக்காங்க. இது வந்து நம் மக்கள் எனக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லா இடத்துலயும் அநியாயம் நடந்தா தட்டி கேட்கிறோம், பொங்கி எழுறோம். ஓகே, இது நம் மக்களுக்கு நடந்திருக்கு, நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு, யாரோ கிடையாது. அவங்க வந்து அவங்க இடத்துல, சொந்த இடத்துல அகதியா இருக்கிறாங்கன்னும் போது அது எவ்வளவு கொடுமை. அவங்க கண்ணு முன்னாடி அவங்க ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அது ரொம்ப அந்த கஷ்டம் தெரியும். சோ இது இந்த மாதிரி கொடுமைகள் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பண்றோம் ஆஸ் அ இந்தியனா, நம்ம என்ன பண்றோம்? சோ வேக் அப் பீப்புள், வேக் அப். நீங்க நினைக்காதீங்க ஹிந்துயிசம் வந்து ரொம்ப இது ப்ரொஜெக்ட் பண்ற தப்பே கிடையாது. நம்மளோட குலம் ஏங்க, நம்ம தானே வீட்டுல சாமியை தானே கும்பிடுறோம், நம்ம கும்பிடுறோம், தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்றோம். அப்போ நம்ம மக்களுக்காக நம்ம நிக்கலன்னா என்ன அர்த்தம்? நம்ம ரிலீஜியஸ் பெருமைப்படுறோம். உலகத்திலேயே வந்து முதல்ல வந்த ரிலீஜியன் இது. இதை விட்டு கொடுக்காதீங்க. இன்னைக்கு நீங்க எழுந்துக்கலன்னா என்னைக்குமே நீங்க எழுந்துக்க முடியாது. ஸோ வேக் அப் பீப்புள், வேக் அப், வேக் அப். ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ரிலீஜியன், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஹிந்துயிசம். நீங்க எல்லாருக்காகவும் நிக்கிறீங்க, ஆனா உங்களோட விஷயத்துக்காக நிக்க மாட்டேங்கிறீங்க, உங்க மக்களுக்காக நிக்க மாட்டேங்கிறீங்க. சோ உலகத்திலேயே நம்மளதுதான் முதல். அதை வந்து எல்லா இடத்துலயும் பேசுறாங்க பெருமையா, ஆனா நம்மளே நம்ம மக்களுக்காக நிக்கலன்னா ரொம்ப தப்பு. யார் என்ன நம்மள வந்து கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல, யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் பீப்புள். இது நம்ம நிக்கலாம், வேற யாரும் நிக்க முடியாதுங்க. இப்போ அப்புறம் வந்து மத்த எவ்வளவு கண்ட்ரில வந்து அகதிகளா போறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளையும் அனுப்பிச்சிருவாங்க. நம்ம இடத்துல நம்மள இருக்க விட மாட்டாங்க. அப்புறம் அதுதான் கடைசியில நடக்கும். சோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வேக் அப், அவ்வளவுதான் சொல்ல முடியும். யா, சப்போர்ட் அவர் பீப்புள். சப்போர்ட். ஜானுமா, சும்மா ஜோக் தான். ஸோ டோன்ட் பி சோ சீரியஸ். நீ உடனே சாரிலாம் கேட்காத. தட்ஸ் டோட்டலி ஃபைன். ஸோ எஸ் மக்களே, சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ். அண்ட்
மித்ராஜி நீங்களும் வந்து ஒரு செஷன் சொன்னீங்க, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆமா. நான் கூட அது வந்து கண்டிப்பா. ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். முக்காவாசி வந்து எப்படின்னா, ஸோ வாட்டெவர் எவ்ரிஒன் வி ஹேவிங் ஐ மீன் நம்மளுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அத வந்து ஒரு 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 இன்ஃபர்மேட்டிவ் செஷனா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஷார்ட் செஷனா கூட இருக்கலாம். ஸோ எத வேணா பேசலாம். அது வந்து நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் விஜய்ஜி. அது அவரும் வந்து பேசுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ப்ராபப்லி மார்னிங் டைம்ல நம்ம அத பத்தி பேசுவோம். ஆனாலும் பேசுறதுக்கும் வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டு வந்து பேசுறேன். ஸோ இவங்க என்ன ப்ரூயின்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, வாவ் சூப்பர் சூப்பர் ஆல் அது 11 சூப்பர் ஆல் ஆல் ஏதோ தெரியல. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அ ஸ்மால் குயிக் ஸ்மால் விஷ் குயிக். ஆல்சோ ட்ரூ. Power சொல்லுங்க. of positive thinking. Power to MV team. As SSRians, we should write a line and copy paste that chat everywhere. Super, super. டெஃபினெட்லி சூப்பர். இதுதான் இந்த மாதிரி தான் வேணும் நம்மளுக்கு வந்து. நம்ம 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 தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் பண்ணணும். இல்லைன்னா வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து யோசிக்க கூட கூடாது. நம்ம வீட்ல என்ன பண்றோம், நம்ம சாமியை தான் கும்பிடுறோம். ஓகேயா, அது அவங்களுக்காக நம்ம நிக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அது யூனிட்டி ஐ மீன் எஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம வந்து எங்க நடந்தாலும் நம்ம நிக்கணும். அண்ட் நம்ம பீப்புளுக்காக நம்ம நிக்கணும். அவ்வளவுதான். ஸோ ஆல்சோ வி மிஸ்ட் போனி escape with வலிமை. we should not let loose. we shall always be united. definitely இத பத்தி நம்ம பேசலாம். ட்ரூ இன்டென்ஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா பேசலாம். ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த், ஜெய் எஸ்எஸ்ஆர். சூப்பர் சூப்பர். அண்ட் ட்ரூ இன்டென்ஷன் உங்ககிட்ட நாளைக்கு ஒரு விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம மீட் பண்ணும்போது நான் ஷேர் பண்றேன். ஓகே, ப்ராப்ளி நான் ஹிண்ட் தான் கொடுப்பேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில சொல்லிடாதீங்க. ஓகேவா, அது உங்களுக்கு எனக்குள்ள இருக்கணும். ஓகே, so thank you so much. And yeah, secret about it. Anyway, yes மக்களே. ஜெய் ஹிந்த், ஜெய் சுஷாந்த். ஜெய் ஹிந்த், ஜெய் சுஷாந்த், ஜெய் பாரத். ஜெய் ஹிந்த். நான் முடிக்கல. சொல்லுங்க. சரி, ஓகே. நன்றி மக்களே. ஜெய் ஹிந்த், ஜெய் சுஷாந்த் அண்ட் ஜெய் ஜெகநாத், ஜெய் பாரத். சீக்கிரமா நாளைக்கு சூப்பரா சந்திக்கலாம். கண்டிப்பா. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் அண்ட் ஜெய் சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கம் மக்களே.